பிரைஸ் தி லார்ட். இன்றைய வானமன்னா எரேமியா 29 அதிகாரம் 14 நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காணப்படுவேன். யாருக்கு காணப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இதை சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அங்கேருந்து திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன். எப்படி காணப்படுவாங்களாம்? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினா அவரை கண்டுபிடிக்க முடியும். நமக்கும் ஒருவேளை சிறையிருப்பு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல பாவம் என்கிற சிறையிருப்பில் நாம் இருக்கலாம். கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம். வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம். எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடினா கர்த்தரை நாம் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போது தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அதிகாலையில் நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தரை நாம் கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ நாமும் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் உண்மையாக முழு மனதோட கர்த்தரை தேடும்போது கர்த்தரை நாம் கண்டுபிடிக்கலாம். சிறையிருப்பில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போ நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே பாண்டவரை சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தனீர் ஒரு விசை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் என்கிற பாண்டவரை சிறையிருப்பு, பாவம் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தனீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் உம்முடைய இரக்கமும் கிருபையும் அதிகமாய் ஊற்றப்படட்டும். கர்த்தனீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.